podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. அனைத்து நேயர்களுக்கும் கோவை வாணியிலிருந்து ஸ்ரீதரனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் படித்ததில் பிடித்த ஒரு குட்டிக்கதையின் தலைப்பு நேர்மையின் சிகரம். மண்டையை பிளக்கவல்ல வெயிலின் வேளை மணி ஐயர் திண்ணையில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த சமயம் கேட் சத்தம் கேட்டு திரும்பினார். கேட்டை திறந்து உள்ளே வந்த 50 வயது எட்டிய ஒரு நபர் கிழிந்த லுங்கியும் அழுக்கான சட்டையும் அணிந்திருந்ததை பார்த்து, யார் நீ, என்ன வேணும் உனக்கு என்று விசாரித்தார் மணி. அந்த நபர் சின்ன புன்முறுவலுடன் பணிவாக, ஐயா, பழைய நியூஸ் பேப்பர் வாங்குறங்க, அம்மா வர சொன்னாங்க என்றார். உன் பெயர் என்ன, எத்தனை நாளாக இந்த வியாபாரம் செய்கிறாய், என்ன விலைக்கு எடுத்துக்கிறாய் என்று அடுக்கடுக்காக கேட்ட கேள்விக்கு அந்த நபர், என் பெயர் முத்துங்க, நான் 30 வருஷமாக இந்த வேலையை செய்கிறேன். இங்கிலீஷ் பேப்பர்னா ஒரு கிலோக்கு 12 ரூபாயும், தமிழ்னா ஒரு கிலோக்கு 10 ரூபாயும் என்றார். ரொம்ப கம்மியாக இருக்கே என்று கேட்ட மணி ஐயருக்கு, ஐயா, போன மாதம் ரூபாய் 10ம் 8ம் இருந்தது, இப்போது 2 ரூபாய் கூடியிருக்குங்க என்றார் முத்து. ஒரு மாதத்துக்கு பேப்பர் வாங்க நாங்கள் 230 ரூபாய் அல்லது 250 ரூபாய் கொடுக்கிறோம் தெரியுமா என்றார் மணி ஐயர். ஐயா, நான் இதை கொண்டு போய் பெரிய கடையில் கொடுத்தால் கிலோவுக்கு 1 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும், இதெல்லாம் வேஸ்ட் பேப்பர் தானே ஐயா என்றார் முத்து. சரி சரி, உள்ளே வா, எடையெல்லாம் சரியாகத்தானே இருக்கும் என்று கேட்டார் மணி. நான் ஏமாற்று வேலை செய்ய மாட்டேன் ஐயா என்று சொல்லி அந்த மனிதர் ஒரு இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய, லக்ஷ்மி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா என்று கூறினார் மணி ஐயர். நீங்களே எடுத்து போடுங்கண்ணா, நான் சமையலில் பிஸியாக இருக்கேன் என்றார் லக்ஷ்மி அம்மாள். அப்போது அவரை நாளைக்கு வர சொல்லி அனுப்பவா என்று மணி கேட்க, அதெல்லாம் வேண்டாம், நானே வந்து எடுத்து போடுறேன் என்று சொல்லி அலுப்புடன் ஹாலுக்கு வந்து அலமாரியிலிருந்து பேப்பரை அள்ளி தரையில் போட்டார் லக்ஷ்மி அம்மாள். சிதறி கிடந்த தமிழ் பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் முத்து. ஐயா, கயிறினால் கட்டி இருந்தால் சுலபமாக இருந்திருக்குமோ என்னமோ என்று முத்து சொல்ல, ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா என்றார் கோபமாக. வண்டியில் இருக்கு ஐயா, கொண்டு வரேன் என்று சொல்லி வாசலில் சென்ற அவர் சிறிது நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு 3 சக்கர வண்டியை தள்ளி கொண்டு கேட்டினுள் நுழைந்தார். என்ன, கயிறு கொண்டு வர போய் வண்டியை உள்ளே எடுத்து கொண்டு வந்திருக்க என்றார் மணி. ஐயா, பேப்பர் ரொம்ப அதிகமாக இருக்கு, உள்ளே இருந்து கேட் வரை சுமக்க கஷ்டமாக இருக்கும், ஆகவே வண்டியை உள்ளே கொண்டாந்தேன் என்று சொன்னார் முத்து பணிவுடன். ஒரு நாளைக்கு எத்தனை வருமானம் வரும் என்று மணி கேட்க, அது அன்றன்று வியாபாரத்தை பொறுத்ததுங்க, வீடுகளில் உபயோகப்படாமல் தூக்கி போடும் எல்லா சாமான்களும் எங்கள் வயிற்றை நிரப்பும் தெய்வமாக ஐயா நாங்கள் நினைக்கிறோம் என்று முத்து தாழ்மையுடன் கூறினார். கயிறு கொண்டு கட்டி எடை போடும் சமயம் லட்சுமி அம்மாள் இன்னும் சில பத்திரிகைகள் மற்றும் பல பாடப்புத்தகங்களையும் கொண்டு வந்து, இதையும் எடுத்துக்கோ என்று சொல்லி மீண்டும் அடுப்படி சென்றார். எல்லாவற்றையும் எடை போட்டு 15 கிலோ தமிழ் பேப்பர் ரூபாய் 150 மற்றும் 8 கிலோ புத்தகங்கள் ரூபாய் 96, ஆக மொத்தம் 246 ரூபாய் என்று கணக்கு சொன்னார் முத்து. ஆனால் தன்னிடம் ரூபாய் 200 மட்டுமே இருந்ததால், ஐயா, என்னிடம் 50 ரூபாய் கம்மியாக இருக்கு, நான் காலையில் வாங்கிய தக்காளியை 50 ரூபாய்க்கு பதிலாக 3 கிலோ கொடுக்கட்டுமா என்று கேட்டார் முத்து. உன் அழகின தக்காளி யாருக்கு வேணும், எனக்கு அப்போதே தெரியும், ஏதாவது நொண்டிச்சாக்கு சொல்லி 50 ரூபாய்க்கு பதிலாக அழுகின தக்காளி என் தலையில் கட்ட பார்க்குறியா என்றார் கோபமாக. ஐயா, இந்த ஏரியாவில் 30 வருஷமா இந்த தொழில் செய்கிறேன், என்னை நம்புங்க, நான் நாளைக்கு 50 ரூபாய் கொடுத்து செல்லுகிறேன் என்றார் முத்து. அதெல்லாம் வேண்டாம், 250 ரூபாயை கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு போ, இல்லைன்னா நான் வேற ஆளை பார்க்குறேன் என்று மிக கடினமாய் சொன்னார் மணி. அப்போது லக்ஷ்மி அம்மாள் அவரை உள்ளே அழைத்து, அவனை நம்புங்கண்ணா, நாளைக்கு 50 ரூபாய் கொண்டு வருவான் என சொன்னார். மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் ஹாலுக்கு வந்து முத்துவை பார்த்து, இப்போ 200 ரூபாயை கொடுத்து அதுக்குரிய பேப்பர் எடுத்துன்னு போ, நாளைக்கு 50 ரூபாய் கொடுத்து பாக்கி எடுத்துன்னு போகலாம் என்றார் மணி. அவ்வாறே முத்து 5 கிலோ பேப்பரை வைத்துவிட்டு மற்ற பேப்பரும் புத்தகங்களையும் எடுத்து சென்றார் 200 ரூபாய் கொடுத்த பின்.
முத்து சென்றபின், பாரு, அவன் நாளைக்கு வரமாட்டான், ஏமாற்று பேர்வழி என்று சொல்ல, என்ன முழுகி போயிடும், 50 ரூபாய் போனா, முத்து எனக்கு என்னமோ நல்ல ஆளாப்படுறான் என்று மணியின் கடுமையான குணத்தை எண்ணி தன் தலையில் அடித்துக்கொண்டு சமையல் வேலையை முடிக்கச் சென்றார் லட்சுமி அம்மாள். அடுத்த நாள் சாயங்காலம் வரை முத்து வராததால் தான் எவ்வளவு சரியாய முத்துவை கணித்தேன் என்று பெருமையுடன் லட்சுமியை பார்த்து, பாத்தியா அந்த ஏமாற்று பேர்வழியே, எனக்கு இதில் அனுபவம் உண்டு, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை எப்போதும் இழக்க மாட்டேன் என்று சொன்னார். மறுநாள் காலை வாசலிலிருந்து ஐயா முத்து வந்திருக்கேன் என்று கூவினதை கேட்டு தன் ஊகம் தவறானதை பற்றி நொந்து கொண்டு, என்ன 50 ரூபாய் எடுத்துன்னு வந்தியா என்று செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த மணி கேட்டார். இல்லைங்கய்யா, அதை நாளைக்கு கொண்டாரேன் என்றான் முத்து. பின்ன இப்போ எதுக்கு வந்தே என்று சற்று கோபத்துடன் கேட்க, ஐயா, முந்தானா உங்கள் பேப்பர் மற்றும் பத்திரிகை மட்டும் பெரிய கடையில் போட்டேன். ஆனால் பாடப்புத்தகங்களை பழைய புத்தகங்கள் விற்கும் கடையில் போட்டால் சிறிது அதிக காசு வரும் என்று என் கடையிலேயே வைத்திருந்தேன். அப்புத்தகங்களை இரவு புரட்டி பார்த்தபோது இதோ இந்த 2 நோட்டுகள் புக்கிற்குள் இருந்தன. அது உங்களுடையது என்பதால் கொடுக்க வந்தேன் என்றார் முத்து. மணி அந்த முத்துவின் கையில் இருந்த 2 500 ரூபாய் நோட்டுகளைக் கண்டு சிறிது நேரம் ஊமையானார். இந்த ஆளை எடை போட்ட என் தராசு ரொம்பவும் துருப்பிடிச்சு போச்சே. அவன் தராசை குறை கூறி எவ்வளவு கடுமையான வார்த்தையுடன் அவனை துச்சமாய் நினைத்தேன் என்று மனம் நொந்து, நீ என்னிடமிருந்து வாங்கிய அந்த பேப்பர்களும் புத்தகங்களும் உன்னோடதாயிற்றையா, ஆக அந்த 2 நோட்டுகளும் உனக்கே சொந்தம் என்றார் மணி பெருந்தன்மையுடன். ஆனால் முத்து, நீங்க பெரிய மனசோடு இந்த 1000 ரூபாயை கொடுத்தாலும் உழைக்காம கிடைச்ச பணம் என் மனசை மாத்திடும், என் நேர்மை குணம் களங்கமாயிடும், வேண்டாங்கய்யா என்று சொல்லி மணியின் கையில் 1000 ரூபாயை திணித்து விட்டு திரும்பச் சென்றார். பெரியவரே, ஒரு நிமிஷம், நேத்து விட்டு போன பேப்பரை எடுத்துட்டு போங்க என்று சொல்ல, ஐயா 50 ரூபாயை கொண்டாந்து கொடுத்துட்டு தான் எடுத்துன்னு போவேன் என்று திரும்பி பார்க்காமல் சென்று விட்டார் முத்து. தன்னை நொந்து ஒரு சிலை போல பிரமித்து நின்றார் மணி. இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.